ஆக்டர் ராம்நாத் இந்த சேனல் ஆரம்பிச்சு இன்னைக்கு 83வது நாள். 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ், 10,000 பிளஸ், மேபி 200 300 இருக்கும், நான் பார்க்கல. வெல்கம் டு த நியூ சப்ஸ்கிரைபர்ஸ். நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் கூட கூட சந்தோஷத்தை விட பொறுப்புணர்வு தான் ஜாஸ்தியாக வருது. ஏன்னா நீங்க எல்லாருமே ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. வியூஸ் வேற 7.5 லட்சம் வியூஸ் போயிருக்கு, ஆனா சப்ஸ்கிரைபர் 10,000 சொச்சம். எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல, ஜஸ்ட் வியூ பண்ணி பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க. ஆனா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க அப்படின்னால் இதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுப்போம், நமக்கு ஏதோ ஒரு இடத்துல பிரயோஜனமா இருக்கு. ஏன்னா எந்த வீடியோலும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அப்படின்லாம் சொன்னதே கிடையாது, சொல்றதும் கிடையாது. ஸோ உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படிங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அப்படின்னா வந்த கமெண்ட்ஸ் அதெல்லாம் வச்சுட்டு இவர் நம்மளை கரெக்டா கைட் பண்ணுவாரு அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன். உங்கள்கிட்ட இருந்து வந்த கமெண்ட்ஸ், நம்ம குரூப்ல இருக்கிறவங்க போடுறது, ஏன்னா நிறைய பேர் இங்கேருந்து எஸ்எம்எஸ் குரூப் வந்திருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 600 பேர் கிட்ட அங்க வந்திருக்காங்க. இந்த 10,000 சப்ஸ்கிரைபர்ல கூட 600 பேர் கிட்டத்தட்ட அங்க வந்திருக்காங்க. ஸோ அதுக்கு நீங்களும் வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, இப்போ இந்த மெயில் ஐடி, என்னோட மெயில் ஐடி போடுறேன், actorramnath@gmail.com. இந்த மெயில் ஐடிக்கு உங்க பேரு, உங்க ஊரு, பிளஸ் ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸா, டோட்டல் ஃப்ரெஷரா, இல்ல ஏதாவது பண்ணி ட்ரேடிங் பண்ணி லாஸ் ஆயிட்டேன் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு 4-5 வரிக்குள்ள மட்டும் போட்டு, மறந்துடாம உங்க வாட்ஸ்அப் நம்பரையும் சேர்த்து அதுல மெயில், எனக்கு உங்க மெயில் ஐடியில இருந்து எனக்கு பண்ணீங்க அப்படின்னா நான் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சேவ் பண்ணி வச்சுட்டு என்னோட ஃபோன் நம்பர் உங்களுக்கு அனுப்புவேன். நீங்க அதை சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே உங்களுக்கு இந்த குரூப்போட லிங்க் வரும், நீங்க குரூப்ல நீங்களும் இணைஞ்சிக்கலாம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்காகவும் ஆரம்பிச்சது தான். அதாவது இப்போ ஆரம்பிச்சது 3 வருஷம் முன்னாடி, இப்போ எல்லாரையும் அதுல சேர்த்துக்கிட்டு இருக்கேன். இது கருத்து இது வரைக்கும். இப்போதான் டாபிக் வரேன். மார்க்கெட் இப்போ இறங்கிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசமா இறக்கும்னு நினைக்கிறேன். நான் ஆக்சுவலா ஒரு 3-4 வீக்ஸ் முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். எப்படி இருக்கும்னா இப்படிதான் இருக்கும். என்னன்னா, இப்போ தயவு செஞ்சு மார்க்கெட்ல கொஞ்சம் ப்ராஃபிட்ல இருந்தால் அது புக் பண்ணிக்கோங்க, மார்க்கெட் இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற அலர்ட்டை சொல்லியிருந்தேன். எப்படி ப்ராஃபிட் புக் பண்ணுங்கன்னு சொல்லி, வாங்க சொல்லி சொல்லலை. ஆனா சில ஸ்டாக்ஸ் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்கோம். நம்ம இந்த இடத்துல முக்கியமா சொல்ல வேண்டியது, கவர்மெண்ட் சொல்லிடுறேன், தெரியுது, ஐ எம் நாட் அ செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர். ஸோ இது நான் சொல்ற கருத்து எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காகத்தான், உங்களுடைய அக்கறையின் மேல் இருக்கும் ஒரு இதனாலதான் சொல்றது. ஸோ இதை வாங்குறதுக்கு விற்கிறதுக்கான ரெக்கமெண்டேஷன்ங்கிறது நம்ம என்னைக்குமே பண்றது கிடையாது. அது நம்ம வேலையும் கிடையாது. நாலேஜ் கொடுக்கறது தான் நம்ம வேலை. ஓகே. ஆனா கிளைண்ட் சர்வீஸ் வேணும் பர்சனலா அப்படின்னு நினைச்சீங்கன்னா எஸ்எம்எஸ் குரூப்புக்கு வந்துருங்க, அங்க அந்த டாபிக் பேசுவோம். இப்போ மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கு. இந்த விஷயத்துல மார்க்கெட்ல எந்தெந்த மாதிரி இருக்கிறவங்க ரொம்ப பதட்டம் மாறாங்க அப்படிங்கிறது எனக்கு புரியுது. என்னன்னா, இப்ப யார் யாருடைய போர்ட்போலியோலாம் இறங்குதோ, சார் இவ்வளவு வாங்கி வச்சிருக்கேன் சார், 10% இறங்கி போச்சு சார், 20% இறங்கி போச்சு சாருங்கும் போதுதான் பதட்டம் வருது. அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க எல்லாருமே இப்ப ரீசெண்டா வாங்கினவங்களா இருப்பீங்க. இந்த ஒரு 6 மாசத்துக்குள்ளதான் மார்க்கெட்டுக்குள்ள என்டர் ஆயிருப்பீங்க. அப்போ டெஃபினட்டா உங்களுக்கு அது ஒரு பெரிய கெயின் கொடுத்துருக்காது. லைட்டா கிரெயின் தெரிஞ்சிருக்கும், ஆனா டபக்குன்னு அங்கேருந்து அப்படியே ஃபுல்லா ரெட் ஆகும்போது ஒரு பதட்டம் வரும். ஆனா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி, நமக்கு வெளியில போனா ஒரு சட்டை பேண்ட்டை போட்டுட்டு போகணும், ஒரு பைக் போனா ஒரு ஹெல்மெட் போட்டுக்கணும், கார் ஓட்டணும், இந்த மாதிரி சில பேசிக் ரூல்ஸ், சிக்னல்ஸ் எதுக்கு வைக்கிறாங்க? ஆக்சிடென்ட் ஆகிடக்கூடாது, கிரீன் சிக்னல் இருக்கும்போது இந்த சைட்ல இருக்கவங்க எல்லாம் போட்டுன்னு ஒரு பேசிக் ரூல்ஸ் வைக்கிறோம் இல்லையா? இது எதுக்காக வைக்கிறோம்னா, டு அவாய்ட் ஆக்சிடென்ட்ஸ். அதே மாதிரி மார்க்கெட்லையும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு. அதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். எப்படி அப்படின்னாக்க, நீங்க இப்போ ஃபர்ஸ்ட் இப்பதான் மார்க்கெட்டுக்கு புதுசா வந்திருக்கீங்க, இல்ல மார்க்கெட்ல ரொம்ப வருஷமா இருக்கீங்க, இப்ப நீங்க முதலீட்டுக்காக ஒரு கம்பெனியை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னால் அதுக்கு சில பேசிக் கிரைட்டீரியாஸ் இருக்கு. ஓகே, அது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் சொல்லுவோம். அதையும் சேர்த்து இதுல வீடியோல சொல்றதா இருந்தால் அதுக்குள்ள 13,000 சப்ஸ்கிரைபர் வர்ற அளவுக்கு டிலே ஆகும். அவ்வளோ லென்த் வீடியோவா இருக்கும். எதுக்கு அவ்வளோ பெரிய முக்கியம்? ஸோ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பத்தி அடுத்தடுத்து ஒரு செமினார் இருக்கு, நீங்க அந்த குரூப் வாங்க, அதுல பேசுவோம். ஒரு நிறுவனத்தை, நல்ல நிறுவனத்தை எந்தெந்த கிரைட்டீரியா வச்சு நம்ம தேர்ந்தெடுக்கணும் முதலீட்டுக்காக அப்படிங்கிறது. இப்போ நான் பேச போறது, அப்படி தேர்ந்தெடுத்துட்டீங்க அப்படின்ற பட்சத்துல அடுத்து நீங்க முக்கியமா பார்க்க வேண்டிய சில அடிப்படை ரூல்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ மார்க்கெட் எப்பவுமே இப்படி மேலே ஏறும், அப்புறம் திருப்பி கொஞ்சம் கீழே இறங்கும், அப்புறம் திருப்பி மேலே போகும். அதோட ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது அதான் சொல்லுவோம்.
ஸ்ட்ரெயிட்டா போயிட்டே இருக்காது வருஷ கணக்குல. எப்பயுமே மார்க்கெட் அப்படி கிடையவே கிடையாது ஆரம்பிச்ச காலத்துல இருந்து. அதாவது அமெரிக்கன் பங்கு சந்தை 150 வருஷமா இருக்கு, அங்கேயும் இதே கதை தான். ஒரு ஏறுச்சு அப்படின்னா ஏறிட்டே இருக்கும், ஒரு ஸ்டேஜ்ல அப்படியே கொஞ்சம் இறக்கம் வரும், அதுக்கு பேர் ப்ராஃபிட் புக்கிங் சொல்லுவோம், கரெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர், அது இயற்கை. நம்ம எப்படி மூச்சு விடுறது நம்மளுடைய இயற்கையோ அதே மாதிரி மார்க்கெட்டோட இயற்கைங்கிறது ஏற்ற இறக்கம், அதுதான் இதோட இயற்கை. அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கறத வச்சுதான் நம்ம ஒரு வெற்றிகரமான முதலீட்டாளரா, இல்ல எல்லா காசையும் நம்ம வாங்கினாலே இறங்கிடுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு சாதா முதலீட்டாளரா அப்படிங்கிறத வச்சுதான் இருக்கு. இந்த சேனல் நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்றவரா இருக்கீங்க அப்படின்னால் டெஃபினட்டா நீங்க தப்பா முடிவெடுக்க மாட்டீங்க. அதுக்கு எஜுகேஷன் கொடுக்கறதுக்கு தான் இந்த சேனலு, தெரியுதா? ஏன்னா வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும் இந்த வீடியோ. ஆமாம் சார் 10,000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க, இப்போ கொஞ்சம் லென்த்தாக வீடியோ போட்டால் நிறைய காசு கிடைக்கும்ல அப்படின்னு மைண்ட் வாய்ஸ் வந்துச்சுன்னா கூடயே சொல்லிடுறேன், இந்த நிமிஷம் வரைக்கும் யூடியூப்லேருந்து எனக்கு 10 பைசா வருமானம் வராது. ஏன்னா நான் மானிட்டைசேஷன்ங்கிறதே அப்ளை பண்ணலை. யூடியூப்ல கேட்டாங்க, டு யூ வாண்ட் டு மானிட்டைஸ்ன்னு கேட்டாங்க, நோ நாட் இன்ட்ரெஸ்டட் கரண்ட்லின்னு சொல்லியிருக்கேன். அது நாளைக்கு என்னைக்கு ப்ரெஷர் ஆகுதோ அன்னைக்கு பார்த்துக்கலாம், அது வரைக்கும் இப்போதைக்கு இலவச சேவையாகவே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேயா? ஸோ இப்போ கம்மிங் டு த பாயிண்ட், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நல்ல நிறுவனத்தை தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் எதை வாங்கணும் டிசைட் பண்ணிட்டோம். இப்போ எப்போ வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரியணுமா சார் அப்படின்னு கேட்டால் அவசியம் கிடையாது. தெரிஞ்சா ரொம்ப பெட்டரு, தெரியலைனாலும் அதுக்கு சில ரூல்ஸை ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும், நீங்கள் பெருசாக லாஸ் ஆக மாட்டீங்க. பேசிக் நம்பர், ரூல் நம்பர் 1, நீங்க எந்த ஒரு நிறுவனத்தை வாங்க தேர்ந்தெடுத்தாலும் அதோடைய 52 வீக் ஹை அப்படின்னு இருக்கும். அதாவது ஒரு வருஷம், இந்த இன்னைக்கு தேதி ஆரம்பிச்சாலும் இந்த கடந்த 365 நாளையும் சேர்த்து 52 வீக் ஹை லோன்னு அதிலே போடுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அதெல்லாம் பேசிக்கா யூடியூப்லேயே பார்த்தா மிச்சம் இதெல்லாம் கண்டுபிடிச்சலாம், இது போய் அதுல இருந்து பேச வேண்டாம். ஸோ அதோடைய 52 வீக் ஹைலேருந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன், ஒரு ஸ்டாக் வந்து 100 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 52 வீக் ஹை வந்து 100 ரூபாய் இருக்கு அப்படின்னா நீங்க முதலீட்டு ஆரம்பிக்கிறது 90 ரூபாயோ 85 ரூபாயோ ஆரம்பிக்க கூடாது. மினிமம் 70 ரூபாய்க்கு என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் அதை ஆரம்பிக்கணும். ஓகே, 70 ரூபாய்க்கு வரும்போதும் நீங்க முதல்ல அந்த ஃபண்டமெண்டல்ஸ் செக் பண்ணணும்ல, அது கரெக்டா மேட்ச் ஆகணும். அதுக்கப்புறம் 2 குவார்டர்ல சரியில்லை, கம்பெனி லாஸ்ல போகுதுன்னா நீங்க 30% இறங்கினா வாங்க சொன்னீங்க சார், அது கிடையாது. இது பேசிக் கிரைட்டீரியா. அது ஸோ இதுவும் என்னைக்கு நம்ம வாங்குறதா இருந்தாலும் இதை செக் பண்ணிட்டு சாட்டிஸ்ஃபைடா இருந்தா தான் நம்ம வாங்கணுங்கிற டிசிஷனுக்கே போக போறோம். ஸோ நான் சொல்றது ஃபண்டமெண்டல்ஸ் கரெக்டா இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு, லாபம் வர்ற கம்பெனி, அது நிச்சயமா நல்லா ப்ராஃபிட் பண்றாங்க, சேல்ஸ் க்ரோத் நல்லா இருக்கு, பிபி ரேஷியோ, பிஇ ரேஷியோ, புக் வேல்யூ இதெல்லாம் பார்த்தாச்சு, சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னா எப்போ வாங்கணும் அப்படிங்கிறத தான் இப்போ நான் பேசிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் 52 வீக் ஹைலேருந்து 30% கரெக்ஷன் வராம நீங்க அதுல ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்க கூடாது. இப்போ நான் சொல்ற பாயிண்ட் எல்லாம் நீங்க பண்ணியிருக்க மாட்டீங்க, அதனாலதான் உங்களுக்கு பதட்டம் வரும். நீங்க கிராஸ் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ 100 ரூபாய் 52 வீக் ஹை அப்படின்னா எப்போ 70 ருபீஸ்க்கு அது வருதோ அப்பதான் நீங்க கொஞ்சமா, அதாவது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட், டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டல்ல 2% அந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணலாம். அதாவது புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு 1 லட்சம் ரூபாய் உங்கள்கிட்ட சேவிங்ஸ்ல இருக்கு, ஆல்ரெடி இருக்கு, பங்குகள்லாம் வாங்கி வச்சிருக்கீங்க, அது போக சேமிப்புல 1 லட்சம் ரூபாய் இருக்கு. இப்போ புதுசா எதாவது வாங்கலாம்னு ஆராய்ச்சி பண்ணும்போது இந்த கிரைட்டீரியா மேட்ச் ஆச்சு, ஃபண்டமெண்டல்ஸும் கரெக்டா இருக்கு, 52 ஹைல இருந்து 30% இறங்கி இருக்கு அப்படின்னால் 1 லட்சம் ரூபாய் முதலீட்டுல 2000 ரூபாய் மட்டும் இந்த நிறுவனத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுதான் ரூல் நம்பர் 1. ஓகே சார், 30% வாங்கிட்டா அப்படியே அங்கேருந்து மேலே ஏறிடுமா? ஏறலாம், இல்ல மறுபடியும் அங்கேருந்தும் இன்னும் கொஞ்சம் இறங்கலாம். அப்ப ஆவரேஜ் பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு. ஓகேயா? நம்ம வாங்குற பங்குகள் எல்லாமே லாபத்துல போற அளவுக்கு இருந்தா நம்ம எதுக்கு வேற தொழில பண்ண போறோம்? நம்ம தான் கடவுள் ஆயிரோமே. அதனால எல்லா இன்வெஸ்டர்ஸ்க்குமே அது நடக்கும். ஈவன் வாரன் பஃபெட், ஈவன் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா, ஈவன் விவேக் சோடியா, எல்லாருக்குமே இது நடக்கும். ஆனா அவங்க எல்லாம் ஏன் சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்கன்னா, இப்ப நான் சொல்ற ரூல்ஸ் எல்லாம் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவாங்க, அதனாலதான் அவங்க சக்சஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் 30% இறங்கினா தான் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கணும். 2%, அதுவும் 2%ங்கிறதே ரொம்ப நல்ல நிறுவனமா இருக்கு, ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரைஸ் அப்படின்னா மட்டும்தான், இல்லைன்னா 1% தான் இன்வெஸ்ட் பண்ணணும். அந்த இன்னொரு 1% எப்போ பண்ணணும்னா, அந்த 30% ஏற்கனவே இறங்கியிருக்கு இல்லையா, அதுலேருந்து ஒரு 10% மட்டும் ஏறிட்டு திருப்பி அங்கேருந்து இறங்கி, நான் என்ன சொல்லியிருக்கேன், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இப்படி போயிட்டு இப்படி வரும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் 30% இறங்கணும்னா வாங்குறீங்க, அந்த 30% இறக்கத்துக்கு ஒரு பவுன்ஸ் கண்டிப்பாக வரும்.
அங்கேருந்து ஒரு 5% 7% ஏறிச்சு. சூப்பர்ரா நம்ம யாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்படியே காத்து போன பல் மாதிரி இறங்க ஆரம்பிக்கும் போது தான் நமக்கு பயம் வரும். அச்சோ என்னடா இது இறங்கிடும் போல இருக்கே. நம்ம வாங்கின விலைக்கும் கீழே வரும்போது பயங்கர டென்ஷன் ஆயிடுவோம். இதை வச்சுக்கிறதா வேண்டாமான்ற அளவுக்கு இருக்கிற ஃபண்டமெண்டல்லாம் போயிட்டு நம்ம மென்டல் ஆயிடுவோம். அப்போ என்ன பண்ணணும்னா, போறியா அப்போ சந்தோஷம்தான், ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக தானே இருக்கு, வேல்யூவேஷன் பார்க்குறோம் கரெக்டாக நியாயமான வேல்யூவேஷனாக தான் இருக்கு. ஏற்கனவே 30% கீழே இறங்கும் போதே நியாயமான வேல்யூவேஷன்ல தான் வாங்கியிருக்கோம். வேல்யூவேஷன் விலைய சொல்லல. அப்படிங்கும்போது அங்கேருந்து விட்டுருங்க, இறங்கினா இறங்கிட்டு போய் எனக்கு என்னன்னு கூலா இருங்க. ஏன்னா நம்ம வெறும் 1.5% 1% தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், இல்லை 2% இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். நம்ம வாங்கின விலையிலேருந்து அதாவது 30% ஏற்கனவே கீழே வாங்கியிருக்கோம். அங்கேருந்து இன்னும் ஒரு 20 மினிமம் இல்லை 25% இறங்குனா தான் நம்ம அடுத்த ஆவரேஜே பண்ணணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் ப்ராக்டிக்கலாக, ஒரு 10 ரூபாய் இறங்கினா இன்னும் கொஞ்சம், அங்கேருந்து ஒரு 50 ரூபாய் இறங்கினா இன்னும் கொஞ்சம். ரூபாயில பார்க்கக்கூடாது, பர்சன்டேஜில் பார்க்கணும். இது கரெக்டாக பார்த்துக்கோங்க, இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. இப்போ நீங்கள் ஏற்கனவே ஏதோ ஒரு வாங்கி வச்சிருக்கீங்க, டென்ஷனாக இருக்கா, கம்முன்னு விடுங்க. அது 52 நான் சொன்னது அதை அப்ளை பண்ணி பாருங்க. இது 52 ஹைலேருந்து 30% வருதா, ஏற்கனவே நீங்கள் எங்கே ஹையில் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இந்த 30% கரெக்ஷன் வரும்போது 1% அதே ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஆனால் ஏற்கனவே நீங்கள் 10% போட்டிருந்தீங்கன்னா 1% பண்ண முடியாது. இந்த டிசிப்ளின் இப்போ இனிமேலேருந்தே ஃபாலோ பண்ணுங்க. ஏற்கனவே இருக்கிறத விட்டுருவோம், அது மார்க்கெட் எப்படியும் கொஞ்ச நாள் கழிச்சு மேலே வந்துடும். மார்க்கெட் ஓவரால் அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. இன்னும் 30,000 35,000 போக வேண்டியிருக்கு. அப்பயும் நம்ம வீடியோ போட தான் போகிறோம், நீங்கள் பார்க்க தான் போறீங்க. இந்த வீடியோ மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. டெஃபினட் 100% 30,000 அடிக்கும். அடிக்கிற அன்னைக்கு இந்த வீடியோ நான் திருப்பி போடுறேன், அன்னைக்கே சொன்னேன் பார்த்தீங்களான்னு சொல்லுவேன். ஏன்னா ஆல் டைம் ஹை டெஃபினட்டா மார்க்கெட் ஓவரால் மார்க்கெட் புல்லிஷா தான் இருக்கு, அதுல ஒன்றும் மாற்றமே கிடையாது. இந்த இறக்கம் எல்லாம் நம்ம நல்ல நிறுவனங்களை சரியான விலையில வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்புங்கிறத புரிஞ்சுக்கணும். எப்படி 30% இறங்கணும்னா வாங்கிட்டு அது ஏற ஆரம்பிச்சுன்னா பயந்துட்டு விற்கிறதுக்கு இல்லை வாய்ப்பு. இன்னும் இறங்குச்சா, அப்ப ஏற்கனவே நம்ம வேல்யூவேஷன்ல வாங்கியிருக்கோம். அப்ப இன்னும் 20% இறங்கும் போது அதோட வேல்யூவேஷன் இன்னும் சீப்பாகும், இன்னும் அட்ராக்டிவ் ஆகும். இதுதான் மேட்டர். ரெண்டாவது, இந்த ஒரே கம்பெனில உங்கள்கிட்ட 1 லட்ச ரூபா இருக்குன்னா ஒரே கம்பெனில 50,000 ரூபாய் போட்டீங்கன்னு வைங்களேன், இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணவே முடியாது. அதுக்கு தான் அதை பண்ணக்கூடாதுங்கிறது. மியூச்சுவல் ஃபண்டு பண்ண மாட்டாங்கங்க. நான் சொல்றது எல்லாமே மியூச்சுவல் ஃபண்டு என்ன பண்றாங்களோ அதை தான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ நம்ம எதுக்கு மார்க்கெட்டுக்கு வரோம் நல்லா யோசிச்சு பாருங்க. மார்க்கெட்ல நம்ம எதுக்கு உட்காந்து பங்கை வாங்கி இது எதுக்கு நம்ம பண்ணணும்? அதை பண்றதுக்குன்னே தான் ஒரு நிறுவனம் இருக்கு. அவங்க அதுக்கு தான் படிச்சுட்டு வந்திருக்காங்க, அதுக்கு தான் அவங்களுக்கு லட்சக்கணக்கில் சம்பளம் கொடுக்குறாங்க. ஃபண்டு மேனேஜருக்குலாம் என்ன சம்பளம் தெரியுமா? ஆனா ஏன் கொடுக்குறாங்க? அவங்க தான் கீ பர்சன். அவ்வளவு படிச்சு அவ்வளவு அனுபவசாலி, அதுதான் அவங்களுக்கு ப்ரொஃபஷனே. அவங்க பண்ற மெத்தடை தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் நம்ம தப்பு தப்பா பண்றதுக்கு பேசாம மியூச்சுவல் ஃபண்ட்லயே போட்டுடலாமே. நல்ல ரிட்டர்ன் தானே கொடுக்குறாங்க. ஒரு 15 to 17% ஆவரேஜ், ஒரு 15 இயர்ஸ் ஆவரேஜ் எடுத்து பாத்தீங்கன்னா, கடந்த 3 வருஷம் ஆவரேஜ் எடுத்து பாத்தீங்கன்னா எல்லா மியூச்சுவல் ஃபண்டுமே கிட்டத்தட்ட 100% ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இந்த 2021ல இருந்து ஆரம்பிச்சு 2020 அது இன்னும் ஜாஸ்தியா வரும். எல்லாருமே அது கரண்டா கொரோனா பீரியட்ல என்டர் ஆயிருப்போம்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ 21ல நீங்க என்டர் ஆயிருந்தா கூட இந்நேரம் மினிமம் 60 to 70%, நான் சொல்றது மினிமம், கேவலமான பர்ஃபார்மன்ஸ் பண்ற ஃபண்டா இருந்தா கூட 60 to 70% ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம் இந்த 3 வருஷத்துல. நல்ல எக்ஸலண்டா பர்ஃபார்ம் பண்றதா இருந்தா கிட்டத்தட்ட 120% கொடுத்த ஃபண்ட் எல்லாம் இருக்கு. பேசாம அதுல போட்டு போயிடலாம்ல. எதுக்கு நம்மளே மண்டையை உடைச்சிட்டு நம்மளே டென்ஷன் ஆயிட்டு திருப்பி திருப்பி லாஸ் ஆயிட்டு எதுக்கு இது? நம்மளுடைய இன்டென்ஷன் என்ன? அந்த மியூச்சுவல் ஃபண்டை கூட நான் ஜாஸ்தி ரிட்டர்ன் எடுக்கிறேன், ஏன்னா எனக்கு அதுல இந்த மாதிரி விஷயங்கள்ல பண்றதுக்கு எனக்கு ஆர்வம் இருக்கு, என்னால அது நம்பிக்கையும் இருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட் பண்ற ரிட்டர்னை கூட நான் ஜாஸ்தி பண்றேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையினாலதான் நம்மளே பங்குகளை தேர்ந்தெடுத்து நம்மளே இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப அவங்க என்ன ரூல்ஸ் யூஸ் பண்றாங்களோ அதே யூஸ் பண்ணாதான் நம்மளும் ஜெயிக்க முடியும். அதை தான் சொல்ல வரேன். ஸோ இந்த வீடியோ புரியலைன்னா தயவு செஞ்சு திரும்ப முதல்ல இருந்து பாருங்க. இதை கரெக்டா யூஸ் பண்ணீங்கன்னால் அடுத்த ஒரு 2-3 மாசத்துல இந்த வீடியோவுக்கு, பழைய வீடியோவுக்கு பயங்கர கமெண்ட்டும் லைக்கும் வரும். ஏன்னா இதுல சொல்லியிருக்கிறது எல்லாமே உண்மை. மியூச்சுவல் ஃபண்ட் இப்படிதான் பண்றாங்க. ஆனா இதுல முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. சார் நீங்க 30% இறங்க சொன்னா வாங்கிட்டேன், அங்கேருந்து 25% இறங்க சொன்னா வாங்கிட்டேன், எல்லாமே கரெக்ட். ஆனாலும் இந்த பங்கு மட்டும் நான் வாங்கினது மட்டும் ஏற மாட்டேங்குதா சார் அப்படின்னா அந்த நிறுவனம் லாஸ்ல போய்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். நான் முதல்ல என்ன சொன்னேன்? பேசிக் கிரைட்டீரியா, கம்பெனி லாபத்தில் இருக்கா, விற்பனை வளர்ச்சியில இருக்கா, இதெல்லாம் டிக் அடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க எப்போ வாங்கணும்ன்றதுக்கே வரணும். இங்கே தப்பு பண்ணிவிட்டு இதை மட்டும் கரெக்டா பண்ணாலும் பிரயோஜனமே இல்லை.
ஸோ இதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ மட்டும் முடிஞ்ச சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, பின்னாடி யூஸ் ஆகும். பாய்.